விஜய், அப்பாவுக்கு சுகர் இருக்குல்ல, அவருக்கு புண்ணு வந்திருக்கு. அந்த புண்ணு ஆறவே மாட்டேங்குதுடி. அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா? இருக்குது சசி. மத்தன் தைலம் போட்டால் சரியாயிடுமே. மத்தன் தைலம்னு ஒன்று இருக்கு? இருக்கே, மத்தன் தைலம் இருக்குது. இந்த மத்தன் தைலம் வந்து நிறைய விஷயத்துக்கு பயன்படுது. என்னடி, நான் இப்போ தான் கேள்விப்படுறேன் மத்தன் தைலம்னு சொல்லிட்டு. எவ்வளோ பிரபலமாக இருக்குது, ஆனால் நிறைய பேருக்கு அந்த தைலம் தெரியாமல் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எங்க சொல்லு. மத்தன் தைலம் எதிலடி செய்கிறாங்க? ஒன்றும் இல்லை சசி, எல்லாமே நம்மக்கிட்ட இருக்க பொருள் தான். தேங்காய் எண்ணெயில் ஊமத்தஞ்சாறு போட்டு மயில் துத்தம் என்று அழைக்கப்படுகின்ற துத்தநாக சல்பேட் வச்சு செய்கிறாங்க. இந்த மத்தன் தைலத்தை எப்படி யூஸ் பண்ணுறது? ஒன்றும் இல்லை, இந்த காட்டன் பஞ்சு இருக்குல்ல, அதில் அந்த மத்தன் தைலத்தை ஊற்றி எங்கெல்லாம் காயம் இருக்கோ அந்த காயத்து மேலெல்லாம் தடவி வந்தோம்னா சீக்கிரமாகவே ஆறி போயிடும். ரொம்ப நாள் டைம் கூட எடுக்காது. அதில் இருக்க நச்சுக்கிருமிகள்லாம் அழிச்சிட்டு அந்த புண்ணை வந்து விரைவில் ஆற வைக்கும். அது மட்டும் இல்லை சசி, இந்த மத்தன் தைலம் வந்து வெறும் இந்த சுகர் உள்ளவங்களுக்கு வர காயத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்கின் டிசீசஸ் எல்லாத்துக்குமே இந்த மத்தன் தைலத்தை பயன்படுத்தலாம். இது பார்த்திங்கன்னா உதாரணமாக சொறி, சிரங்கு, ரொம்ப நாளாக ஆறாமல் இருக்கிற காயம், கொப்பளம் வந்து அது அப்படியே புண்ணாக மாறி பொறிஞ்சி புண்ணாக மாறி அரிப்பு, இந்த மாதிரி இருக்கிற எல்லா வகையான புண்களுக்குமே இந்த மத்தன் தைலத்தில் தடவலாம். அதுவும் இல்லாமல் இந்த சொத்த நகம் இருக்கு இல்லையா, அதில் மத்தன் தைலத்தை ஊற்றிட்டு வந்தாங்கன்னா அந்த சொத்த நகம் விழுந்து புது நகமாக வளரும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல சொத்தையே வராது. எனக்கும் சொத்த நகை இருக்குடி. இந்த மத்தன் தைலம் எங்கடி கிடைக்கும்? மெடிக்கலில் கிடைக்குமா? மெடிக்கலில் கிடைக்காது சசி. இது வந்து நாட்டு மருந்து சார்ந்தது இல்லையா, அதனால் நாட்டு மருந்து கடையில் தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லை சசி, இது வந்து இந்த அறுவை சிகிச்சைலாம் செய்கிறாங்க இல்லையா, ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ரொம்ப நாளாக ஆறாமல் இருக்க காயம், அதோட அந்த தழும்பு, இது எல்லாமே இந்த மத்தன் தைலத்தை மேலே போட்டுகிட்டே வந்தாங்கன்னா சரியாயிடும் சீக்கிரமாகவே. நல்ல வேலை விஜய், அப்பாவுடைய புண்ணுக்கும் என்னுடைய நகத்து சொத்தைக்கும் ஒரு பெரிய தீர்வு கிடச்சிருக்கு. இப்பயே போகிறேன், மத்தன் தைலத்தை வாங்குறேன். ரொம்ப நன்றி விஜிமா. ஏன்னு கேட்குறியா, இவ்வளோ பெரிய விஷயத்த எனக்கு இன்றைக்கி சொல்லியிருக்கு மத்தன் தைலத்தை பற்றி.